பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நார்மலா கிழிக்கிறாரு அப்டின்னே சொல்லலாம். என்ன கிழிக்கிறாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இவங்கள டாஸ்க் குடுத்து ஒண்ணு சேர்த்து வச்சாலுமே கூட, அவங்களுக்கான ஜோடிய சேர்த்துட்டு போயிர்றாய்ங்க. ஜோடி ஜோடியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு கிழிச்சிருக்காப்ல. எஃப்ஜேக்கு இன்னைக்கு தனி கவனிப்பு இருக்கும் அப்டின்னே நெனைக்கிறேன். தலையா வீட்டு தலையா என்ன ஒண்ணுமே புடுங்கவே இல்ல. அததான் அவர் கரெக்ட்டாவே கேட்கிறாரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது என்னதான் நம்ம டாஸ்க் குடுத்து இவங்க எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சிருந்தாலுமே, அதாவது சண்டை போடுறதுனாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் ஜோடி சேர்ந்துக்கிறாங்க, ஒண்ணா ஆயிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. இது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வீட்டுக்குள்ள வாரம் வாரம் ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. அது குரூப் செம்மா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றது. அப்படி இல்லையா, இப்போ வார்டனா இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, வியானாவோட சுத்திட்டு இருக்காரு. இப்போ கமருதீன் பார்த்தீங்கன்னா, பார்வதியோட சுத்திட்டு இருக்காரு. இந்த மாரி டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பாண்ட கிரியேட் பண்ணி, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் வர வேண்டுமோ, இவங்களே ஒண்ணு முடிவு பண்ணிக்கும். வொர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே முடிவு பண்ணிக்குது. நீங்களே மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க மக்களே. அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யாவா? நம்மளுக்கெல்லாம் நேத்துலருந்து என்னது ரம்யா பெஸ்ட் பெர்ஃபார்மரா? அப்படின்ற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வினோதா அப்படின்ற மாரி நம்மளுக்கு இருக்குன்னு பயங்கர கடுப்பா தான் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டு தலன்னு ஒருத்தர் இருந்தாரு. எந்த பிரச்சனையுமே அவர ஆளையே காணோம். தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கேட்டுறலாம் வாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓவராலா பார்க்கும்போது போன வாரம் வச்சு அந்த வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு. அந்த வச்சு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ரவுடிய பொளந்து கட்டி பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கவர் பண்ணிட்டாப்ல. சனிக்கிழமையும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ச ச சண்டே பார்க்கும்போது, கார்ல வெளியில அவர கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஒரு நாடகத்த போட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. போன வாரம் அதிரி புதிரியா இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். நம்ம இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது எல்லா சீசன்லயும் இந்த ஸ்கூல் டாஸ்க் சூப்பரா இருக்கும். போன சீசன் கூட பார்த்தீங்கன்னா, பரவாயில்லன்னு இருந்துச்சு. இந்த ராணுவ கடைசி டயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அப்படின்ற மாரி ஒரு பரவால்ல இருந்துச்சு. போராட்டம்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த சீசன பொறுத்தளவு ஒரு கேரக்டர்ன்னு குடுத்தாங்க அப்படின்னா, யாருமே ஒழுங்கா பண்ணவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வார்டன்னு ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. அந்த ரோல் படி டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டூடண்ட்ட திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஹார்ஷா நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா, ஒரு சில இடத்துல தான் பாத்தீங்கன்னா, அவங்க பார்வதியே வெளியில பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவங்க பீரியட்ஸ் அப்படின்றனால வந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சுட்டாங்க. மத்தபடி நேத்து காலையிலலாம் பாத்தீங்கன்னா, விக்ரம் லிட்டரலி டார்கெட் பண்ணி தான் பார்வதிய அடிச்சது. "நீ எப்படியாச்சும் நீ பேசு. பேசி உன்னைய அடிச்சே தீருவேன். நீ எப்படியோ ட்ரிகர் ஆவில்ல" அப்படின்னு சொல்லிட்டு தான், "நீ வேலை செஞ்சதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கன்னு" சொல்லிட்டு பண்ணது. அதுலருந்து பார்வதி பாத்தீங்கன்னா, "நீ என்ன வேணா பண்ணு. நான்லாம் நகரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே பாத்தீங்கன்னா, கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான பாராட்டுகளுமே பாத்தீங்கன்னா நெறையவே கிடைக்குது. இப்போ கடந்த வாரங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த வாரம் பார்வதி வேற மாரி இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டுகள் தான் அவங்களுக்கு கிடைக்குது. என்னைய பொறுத்தவரைக்கு ரோஸ்ட்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஜே வீட்டு தல எப்படி இருந்தாரு? அதுக்கான இத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாரும் நாங்க தலைய தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாரி ஸ்டூடெண்ட்டா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களுக்கு ஓகேவா படுதா? அப்படின்றதையும் கண்டிப்பா கேட்பாங்க. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. மத்தபடி வேற ஒரு கருவும் இல்ல. நம்மளுக்கே பேசுறதுக்கே கன்டென்ட் கிடையாது. அவரு என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்ல. உங்கள பொறுத்தளவுக்கு பார்வதிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இருந்த வாரங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த வாரம் ஒரு வேற மாரி நடந்துக்கிட்டாங்க. ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் தலையா நடந்துகிட்ட நம்ம எஃப்ஜே ஒண்ணும் பண்ணவே இல்ல. அத பத்தி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.